Investments in the security market are subject to market risk. Read all the documents carefully before investing. The securities quoted are exemplary and are not recommendatory. நம்மள மாதிரி சாதாரண மக்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் ஃபினான்ஷியல் ஃபீல்ட்ஸ் பற்றியும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றியும் என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு ஒரு சின்ன சர்வே பண்ணியிருந்தோம். சென்னையில் இருக்க பல இடங்கள், முக்கியமான இடங்கள் போயிட்டு நம்ம டீம் கேள்விகள் கேட்டாங்க. என்ன மாதிரி பதில் வந்ததுன்றது நீங்களே பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியுமா? அதை பற்றின ஏதோ ஒரு ஐடியா இருக்கா மேம்? இல்லைங்க, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு கேம்பிளிங். அது டிப் அடிக்கும், இது பண்ணுவோம், அப்படி தான் கேட்டிருக்கேன், தவிர மற்றபடி எதுவும் தெரியாது. தோஸ் கிராஃப்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதில் முக்கால்வாசிக்கு மேலே போச்சு. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா நிறைய பேர் இதில் காசு விட்டேன்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, கான்செப்ட்ஸ் பற்றி தெரியாது. ஐவ் ஹர்ட் ஆஃப் இட், பட் அது டிப் அடிக்கும், இது பண்ணுவோம், அப்படி தான் கேட்டிருக்கேன், தவிர மற்றபடி எதுவும் தெரியாது. எங்கள் அப்பா ட்ரேட் பண்ணுவார், டே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு இப்போது. அண்ட் அவ்வளோ பெரிய ஐடியாலாம் இல்லை, ஒரு ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். அதில் இன்வால்வ் ஆகிற அளவுக்கு எனக்கு அந்தளவு யோசனை இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு கம்பெனியோட ஷேரு சேல்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வாங்குவாங்க. பணம் இருக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுப்பாங்க, அப்புறமா தேவைப்படும் போது விற்பாங்க. எனக்கு தெரிஞ்சது தான். சம்பாதிக்கிறது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது தானே. தோஸ் கிராஃப்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் ப்ராஃபிட் லாஸ் ஃப்ளாஷ் நியூஸஸ் அதெல்லாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் முன்னாடி இருந்தேன், நிறைய வாங்கி விற்றேன். அதுக்கப்புறம் பெரிய அடி வாங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். 2018 டாலர் கிரைசிஸ் சொல்லி ஒன்று சொன்னாங்க. அந்த டயத்தில் பெரிய அடி வாங்கினேன். ஒரு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதில் முக்கால்வாசிக்கு மேலே போச்சு. அதுக்கு முன்னாடி அது மாதிரி 2 புக்கெலாம் சம்பாதிச்சேன். சம்பாதிச்ச காசு என்ன போச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். சார், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது டக்குன்னு? இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் வந்து இட் இஸ் ஸ்டில் நாட் ரீச்சபிள் தான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சரியாக தெரியல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நிறைய மிஸ்கைடிங் ஆகுறது. இல்லைன்னா இஃப் தேர் லக்கி தே கெட் குட் மணி ரிட்டர்ன்ஸு, அப்படி இல்லைன்னா பூத்தல் தான். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை என்னன்னே தெரியாமல் அதை வந்து கேம்பிளிங் அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, அது வந்து எப்படின்னா வேர்ல்டு எக்கனாமி அண்ட் இந்தியன் எக்கனாமி பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி இப்போ ஒரு கம்பெனி மேலே அவங்க நம்பிக்கை வச்சு ஸ்டாக் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட க்ரோத் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அவங்க என்ன மாதிரியான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரியான ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க மேலே. ஸோ அப்படி பண்ணலைன்னா பெரிய பெரிய கம்பெனியே இப்போ வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸ்டாக்ல. It's not a gambling. It's a thoroughbred professional game. It's not a groping in the dark. If you have knowledge, information, with the informed decision, if you are taking it with the right support of professionals, it's not a game. It's a fantastic thing to do. But people have a wrong perception. That's what I think. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு கேம்பிளிங். இல்லை, யாரும் அதில் வந்து காசு சம்பாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் மட்டும் தான் காசு சம்பாதிக்குது. மிச்சவங்கலாம் வந்து ரிஸ்க்கு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஏதோ மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுனா எது இதில் பண்ணுவீங்க? எதில் இன்வெஸ்ட் பண்ணால் லேண்டு தான், லேண்டு கோல்டு. மற்றபடி அது வேறு எதுவும் தெரியாது. அந்த தெரியாததில் உள்ளே இறங்கக்கூடாதுல்ல. நீங்கள் சேவிங்ஸ் எப்படி எப்படிலாம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நிறைய சொல்லுவாங்க. இந்த அனந்த் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் யூடியூப்பில் சொல்லுவார்ல, அவர் வீடியோலாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அங்கங்கே நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அந்த இன்புட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கேன். ஆனால் நான் இன்னும் எஃபெக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்னு போனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி போனால் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணலாம், ஈவன் எல்ஐசி. அதுக்குள்ளே கவர்மெண்ட்டில் போனால் ரொட்டேஷனில் ரிட்டர்ன் வாங்கலாம். பட் ப்ரைவேட் செக்ஷனில் போகிறது வந்து ரிட்டர்ன் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஜஸ்ட் ஒரு எதுனா ஒரு ஷாப்பில் வந்துட்டு மந்த்லி சீட் மாதிரி போட்டு பண்ணுறேன், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லேண்ட் அண்ட் கோல்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேஃபர் சைடுங்க. ஸோ இன்னும் கோல்டு ரொம்ப இது. ஏன்னா இப்போ ஆரம்பத்து காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோடய சேலரி வச்சு ஒவ்வொரு கிராம் கோல்டு வாங்கியிருந்தாலே இப்போ என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து டபுள் மடங்கு ஆகிருக்கு. ஆனால் சேலரி இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ கோல்டு எப்போவுமே ஒரு பெஸ்ட் பிளானு. அதுக்கப்புறம் வந்து லேண்டு உங்களால் முடிஞ்சால் வாங்குறது பெட்டர். நல்ல ஏரியாவாக, அதுவும் அப்ரூட் ஃப்ளாட்டாக இருந்தால் வாங்குறது பெட்டர். நீங்கள் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஒரு தடவை பண்ணியிருக்கேன், அதோட சேல் பண்ணிட்டேன். ஏன்? இல்லை, அந்த டைம் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க டிசிஎஸ். ஸோ அது அந்த டைம் வாங்கினோம். ஸோ கம்மியான ஷேர் தான் கிடச்சிது. ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் திருப்பி சேல் பண்ணி. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் வாங்கி போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாக்ஸ் இன்றைக்கி இருக்குங்க. இப்போ நாளைக்கு நியூஸில் இப்போ ஈவினிங் நிஃப்டி க்ளோஸ் பண்ணக்கூட ஸ்டாக் மார்க்கெட் ரேஞ்ச் எவ்வளோ பாயிண்ட் ரேட்டுன்னு உங்களுக்கே சொல்லிடுறாங்க. அது ரேஞ்ச் எவ்வளோன்றது சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கக்கூட அது அதிகமாக கம்மியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு லாபம். அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அதை விட இவ்வளோ நாள் லாக்கிங் பீரியட் வந்து அதில் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா
அது உங்களுக்கு நஷ்டமாக லாபமான்றது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா நிறைய பேர் இதில் காசு விட்டேன்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் நிறைய பேர் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இது நிறைய பேர் வந்து சூதாட்டம் கேம்லிங் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சூதாட்டம் கேம்லிங்கிறது எதுவுமே நம்ம முதல்ல யோசிக்கணும். அது சூதாட்டமாக நம்மளாக நம்ம இப்போ மீட் பண்ணுறது நம்ம தான். அதனால் முதல்ல யோசிச்சோன்னா அது வேணாம் நம்மளே யோசிக்க வேண்டியது. அதை ஏன் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஏன் கஷ்டப்படணும்? தெரிஞ்சால் போகணும். எனக்கு தெரிஞ்சது இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது கேம்பிளிங்காக இருக்காது. இப்போ தெரியல ஆனால் மணி நம்ம இழந்துருவோம் அப்படின்னு ஒரு டபுள் மைண்ட் வரும்போது தான் ஓகே அது நிறைய கேம்பிளிங் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ ஐ எம் நாட் ரியலி ஷுவர் அபவுட் இட். அதான் ஐ எம் நாட் இன்வெஸ்டட். ஸோ அதனால தான் நான் இது போகிறதில்ல இதுக்குள்ளே. இல்லை அது பற்றின டீப் நாலேஜ் இருந்துட்டு நம்ம போனோன்னா இட் வுட் பி கிரேட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். கேம்பிளிங் மாதிரிலாம் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட். அதில் நிறைய ப்ராஃபிட் பார்த்தவங்களும் இருக்காங்க, ஒரு ஐடியாவே இல்லாமல் நிறைய காசை லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் லைக் கேம்பிளிங். வித் டீப் நாலேஜ் வி கேன் சக்சீட் இன் தட் ஃபீல்ட் ஆல்சோ. சேவிங்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் தான். பட் வந்து நம்ம லைஃப் சைக்கிளில் வந்து கிட்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து மீன் எதிர்பாராத செலவுகள் இருக்கும், அப்புறம் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ரிட்டையர்மெண்ட் வந்து இப்போ இல்லைங்க. தேர் இஸ் நோ, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் 58 to 60 சொல்கிறாங்க. பட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் அன் ஏஜ் லிமிட் ஃபார் ரிட்டையர்மெண்ட். தேர் ஆர் ஸ்டில் பீப்புள் 70 years ஆகுது பட் தே ஸ்டில் ஒர்க். தேர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் ஃபார் தெம் இல்லைங்களா? ஐ திங்க் ஐ ஃபாலோ தட் பேட்டர்ன். நான்லாம் சார் பொதுவாக நான்லாம் மிடில் கிளாஸ். ஏதாவது சேவிங்னா நகைக்கடையில் போய் சீட்டு போடுவோம், அதுதான் நிற்கும். ஓரளவு ஏதாவது கஷ்டம் ஏதாவது சேஃப் ஆகும். மற்றபடி பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, நம்ம மினிமம் பேலன்ஸோட மெயின்டைன் பண்ண முடியல, அந்த தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ லாங் டேர்மில் பார்க்கும்போது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் 10 to 15 years. மற்றபடி ஷார்ட் டேர்மெல்லாம் வந்து அவங்க லக்க பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப ஐடியா இல்லைன்னா பேசாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசிக்காக இது ஆரம்பிச்சது டேக்ஸ் சேவிங்ஸ்க்காக சேவ் பண்ணுறது தான். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ பிஎல்ஐ அப்புறம் வந்து ஏடிசியில் சில அடிஷ்னல் கம்பௌண்ட்ஸ்க்காக சேவ் பண்ணுறது. ஸோ அது போக இன்னும் ஷேர் மார்க்கெட் படி போகல. இன்னும் எனக்கு அந்த டீப் நாலேஜ் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால சரி பொறுமையாக இருப்போம். இப்போ தான் 4 years ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் அடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் போயிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஓல்டு ஸ்டைல் தான். ஆர்டி, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் இப்போ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஐ ஸ்டில் திங்க் இட்ஸ் a safe bet. இப்போ உள்ள ஜென்ரேஷன் சேவிங்ஸ் தேவையில்லைங்கிற மாதிரி வந்தது காரணம் என்னென்னா, எங்கள் ஜென்ரேஷன் எல்லாருமே ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டோம். வீடு இருக்குங்கிறப்ப அவனுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் சம்பாதிச்சா போதுங்கிறப்போ முக்கால்வாசி பேரண்ட்ஸு சாப்பாட்டுக்குமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏன் சேவிங்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி போய்டுது. அதுபோக நாங்கள் இருக்கப்போ இந்த கன்சியூமரிசம்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி நீங்கள் இதே தெருவில் போனீங்கன்னா 100 பேர் ட்ராவல் ஏஜென்சிஸ் இருக்கிறான். உங்களுக்கு மலேசியா ஆஃபர், துபாய் ஆஃபர், யூரோப்பியன் ஆஃபர். எங்கள் டைம்லாம் அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்தது. அதனால் நாங்கள் சேவிங்ஸ் பண்ணோம். எங்கள்கிட்ட ஹேபிட் இருந்தது. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எதுவும் கிடையாது, எல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கணும். அப்படி இல்லை கேம்பிளிங் சொல்கிறவங்க வந்து ஸ்டடி பண்ணாமல் இறங்குவது கேம்பிளிங். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சஸ்டைன் முதல்ல வந்து சஸ்டைன் ஆகணும். யூ ஹேவ் டு பி அந்த மார்க்கெட் ஃபார் கண்டினியூஸ்லி. ஐடி பொறுத்த வரைக்கும் நம்ம ரிட்டைர்மெண்ட் டெஃபினட்டாக சொல்ல முடியாது ப்ரோ. மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 yearsக்குள்ளே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கரெக்டாக ஸ்டேபிளாக ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேட்டர் பொசிஷனில் இருந்தால் தான் நம்மளால் இங்கே சர்வை பண்ண முடியும். அது என்னோடய தாட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டான ஒரு பேங்க் பேலன்ஸ் சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இது. ஸோ இங்கேருந்து எனக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆச்சு, இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட நான் அங்கே போயிட்டு சர்வே ஆகிறதுக்கு இது பண்ணிக்கலாம். இதுதான் ரிட்டைர்மெண்ட் வந்து எத்தனை வயசில் ரிட்டர்ன் பண்ணாங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இப்போ சொல்ல முடியல சார். நான் வந்து எல்ஐசி போட்டிருக்கேன், ப்ராப்பராக கட்டிகிட்டு இருக்கேன். அது கூட இப்போ ஷேர் மார்க்கெட்டில் உள்ள விட்டுட்டாங்கன்னு பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அதான் எனக்கு சேஃப்டி. அதுதான் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸில் போட்டது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேஃப்டி. ஆஃப்டர் என்ஜாய்மெண்ட் எதுவும் சக்ஸஸாக அதை சேவ்ஸ் பண்ணணும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர்லாம் கூட பெருசாக இருக்கும். நான் ஊர்லேயே அக்ரிகல்ச்சர் தான். போய் ரிட்டன் பேக் டு சென்னை ஊருக்கே போய்டுவேன் எனக்கு. அதுதான் சொல்கிறேன். சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க பேங்கிங் செக்டர்ஸில் வந்து சேவ் பண்ணால் எவ்வளோ எஃப்டி கொடுக்குறாங்க, எவ்வளோ ஆர்டி கொடுக்குறாங்க. ஈவன் பிஎஃபோட ஃபண்ட் வந்து 9%, 9.85.9 ரேஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அது 7.something தான் இருக்குது. எதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும், இல்லை சேவிங்ஸில் வந்தால் அதே சேவிங்ஸில் வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் தெரியல. இப்போ ஹோம் லோன் ரேட்டிங் அதிகமாகிட்டாங்க, பர்சனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. பட் சேவிங்ஸில் மட்டும் ஏன் குறைச்சிக்கிட்டே வருதுன்னு தெரியல எனக்கு. அது கவர்மெண்ட் டிசிஷன் தான். பல தரப்பட்ட மக்கள் பல விதமான
ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றியும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் வச்சுருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங்ன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. சில பேர் வந்து உள்ளே போனால் கண்டிப்பாக நஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. சில பேர் வந்து இதெல்லாம் வேண்டாம், ரியல் எஸ்டேட் அப்புறம் கோல்டுலலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் இந்தியா வந்து அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு தடையே இல்லாமல் அப்படியே தொடர்ந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி கூட சேர்ந்து போயிட்டே இருக்கும்.